வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இதுதான் பன்னீர் ரோஜா. இது வாசம் இருக்கே சொல்லி வேலையில். அதே போல் இது வந்து இப்படி தான் கொத்து கொத்தாக நிறைய போகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏற்கனவே ஒரு பூ இருந்து வாடி போயிருக்கு. இதே போல் இந்த காந்தில் பாருங்கள் 2 பூ வந்திருக்கு. அதே இங்கே பார்த்தீங்க மொட்டும் வந்துட்டு எல்லா மரத்துலேயும் அது அப்படி தான் இருக்கும். ஒரு பூ வரது மிச்சம் குறைவும், ஆனால் மரம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். இது வாடிட்டு எல்லாமே ஒரே கலர் தான், இந்த பிங்க் கலராக தான் வரும். வேறு வெரைட்டி எடுக்கலை பன்னீர் ரோஜாவில். நான் ஜால இதுகள் பூ இல்லாமல் இருக்கும். இது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரோஜா கண்டு அப்படி நடுறதுன்னு சொல்லி ரோஜா கண்டு இருக்கு தானே, அது கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 6 மணித்தியாலம் நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல நட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு சூரிய ஒளி கட்டாயம் தேவை. அதே போல் தண்ணி எப்படி ஊற்றணும் என்று சொன்னால், நிலம் காஞ்சி, அதாவது அதிகளவு காயக்கூடாது, இயல்பு தன்மையாக இருக்கணும். அதேவேளை தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடம், அப்படியான இடம் சரி வராது. அதால் வந்து இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுறண்டாலும் அதுக்கு அளவாக வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா. நிறைய பூக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், வாழைப்பழத்தோல் இருக்குது தனி, அது முட்டைக்கோது, அடுத்தது காஞ்ச சருகு, முக்கிய மாட்டுச்சாணம், அடுத்தது மண்புழு உரமும் இதுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மண்புழு உரம் எல்லாத்துக்குமே நல்லது தானே, அதுபோல் இதுக்கும் அது சிறந்ததாக இருக்கும். அதேவேளை அடிக்கடி யூஸ் பண்ண தேவையில்ல. சாணமும் மண்புழு உரமும் அதிக அளவு பாவிக்க தேவையில்லை. ஒரு கைப்பிடி அளவு தேவையில்லை. மரத்தில் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கைப்பிடி அளவு போட்டுட்டு தண்ணி நார்மலாக கொடுத்து விட்டீங்கண்டா சரி. 20 அல்லது 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். அதுக்கிடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாழைப்பழத்தோல், முட்டை கோதை வந்து முழுசாக போடாதீங்க. என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு காகம் பற்றி தெரியும். அது வந்து முட்டை கோதண்டால் என்ன செய்யும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சொல்கிறேன் சரியா. அடுத்தது வந்து இந்த ரோஜாவில் வந்து காய்ந்த இலைகள் இருக்கும் தானே, காய்ந்த கிளைகளும் சரி, பூத்தத்துக்கு பிறகு அந்த என்ன சொல்கிறேன் அந்த பகுதி இருக்கும் தானே, அது காஞ்சி போயிருக்கும். அதையும் கட்டாயம் நீங்கள் வெட்டி விட்டீங்கன்னா அதே இடத்துலேருந்து இப்போ என்னென்னு சொன்னால் வெட்டி விடுற இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து புதிய கிளைகள் உருவாகும். அதால் வந்து எந்த ஒரு மரமாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் வந்து வெட்டி விடுவதன் மூலம் புதிய கிளைகள் உருவாகும். அது ரோஜாக மட்டுமில்லை, எந்த ஒரு மரமாக இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு மாமரமாக இருந்தாலும் சரி, அதேபோல் பழமரக்கண்டு, பூமரக்கண்டு, எந்த கண்டுகளுக்கும் இது பொருந்தும் சரியா. அதேவேளை இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். குளிர் பிரதேசத்திலிருந்து வார ரோஜா கண்டுகள் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை தரும். அதேவேளை இப்படியான பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஜா வெரைட்டியை, அதாவது வகைகளை தேடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிற காலம் ஃபுல்லாக வந்து உங்கள் கூடவே இருக்கும். இப்போ குளிர் பிரதேசத்துலேருந்து வர ரோஜா பெருசாக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு கண்கவரும் விதமாகவும் இருக்கும். ஆனால் வந்து குறுகிய காலத்திலே உங்களுக்கு அதில் ஒரு ஏமாற்றம் ஒன்று தான் கிடைக்கும். அதால் இப்படியான பன்னீர் மற்றும் நாட்டு ரோஜாவை தெரிவு செய்வீங்கண்டா நீண்ட நாள் பயன்பெறுவீங்க. நன்றி.